நிச்சயமா இருக்கு. 2026ல நீங்க எவ்வளவு அரியர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, அரியர்ஸ் இப்போ வைக்க போறதில்ல, பழசா வைக்க போறீங்க. இப்ப கண்டிப்பா அத்தனை அரியர்ஸும் நீங்க வந்து எழுதி முடிச்சிடுங்க. டக்கு டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கே தோணும். யாரோ அந்த சொல்லிக் குடுத்த மாரி, மேபி நீங்க வந்து 3 தடவ, 4 தடவ கூட அரியர்ஸ் எழுதி ஃபெயில் ஆயிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்க அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி வரும். "ஓ! மிஸ் இத தானே சொன்னாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இத எழுதிடலாமே" அப்படின்னு சொன்னோம். அதே மாரி நீங்க எடுத்து படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். உங்க பக்கத்துலேருந்து யாரோ குரு பகவான் வந்து உங்களுக்கு உட்கார்ந்துட்டு, உங்களுக்கு "ஏய் இந்த சாப்டர் படி, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்" அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்குள்ளேயே வந்து ரிப்பீட்டடா வந்து நீங்க எக்ஸாம் எழுதி சூப்பரா வருவீங்க. ஸோ அதுவே முடியும்னு சொல்லும்போது, உங்களுடைய சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் வந்து வின் பண்ணாம என்ன, ஃபண்டாஸ்டிக்கா வின் பண்ணலாம். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. வொர்க் ஃபார் யூ. அதே மாரி எது வேணுமோ நீங்க இந்த ஹையர் அஃபிஷியல்னா என்ன, டியூஷன் டீச்சரா இருக்கலாம், உங்க டீச்சரா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் போய் "ஏய் இது என்னப்பா இந்த அரியர கிளியர் பண்ணலாம்னு நினைக்கலன்னு" சொல்லுவேன். "ஏய் வாடா நான் சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக் குடுத்து கூட உங்களுக்கு மார்க் அதிகமா வந்துரும். கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. ஈவன் ஹையர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள கண்டிப்பா பிரசன்ட் பண்ணி பிஹெச்டி கூட வாங்கிடுங்க.